தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அங்கே கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் பொதுச்சாலையிலே நடக்கக்கூடாது என்று ஒரு தீண்டாமை சுவரை கட்டி வைத்து விட்டார்கள். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கவனத்துக்கு அது வந்தபோது உடனடியாக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தோம், மனு கொடுத்தோம், இதை அகற்றுங்கள். மக்களை திரட்டினோம். மக்கள் ஆவேசத்தோடு கிளர்ந்தெழுந்தார்கள். அந்த கூட்டத்திலே சொன்னோம், அரசு இதை அப்புறப்படுத்தாவிட்டால் நாங்களே அப்புறப்படுத்துவோம் என்ற முறையிலே மக்களோடு சேர்ந்து குரல் கொடுத்தோம். இதன் விளைவுதான் 2 நாட்களிலே அந்த சுவர் அப்புறப்படுத்தப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைத்த பின்னால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் எடுத்த முயற்சியில தமிழ்நாடு அரசாங்கம் ஆதி திராவிட மக்கள் அதற்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவான அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீட்டு சட்டத்தையே கொண்டு வருவதற்கான ஒரு வற்புறுத்தலை நாங்கள் ஏற்படுத்தினோம். சர்க்கார் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அது முழுக்க முழுக்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நாகப்பட்டினம் மாவட்டம் மாத்தூரிலே, அதேபோல நாமக்கல் மாவட்டத்திலே ஆலய போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டம் கம்பீரமாக வெற்றி அடைந்தன. அதற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த காங்கேயன் ஒரு சம்பவம் இருந்தது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். கள்ளக்குறிச்சி தாலுகா சின்ன சேலத்திற்கு பக்கத்துல வீரபயங்கரம் ஒரு கிராமம் இருக்கு. வீரபயங்கரம் ஐயனார் கோவில்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுக்குள்ள அந்த வழிபாட்டு காலத்துல ஆதி திராவிட மக்களுடைய உரிமைகள் முழுவதும் பறிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா அந்த கோவில் திருவிழா ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா வீரபயங்கரம் உள்ளிட்டு இருக்கக்கூடிய கூகையூர் ஊராட்சிக்குள்ள ஆதி திராவிட மக்கள் ஊர் பகுதிக்குள்ள நடக்கவே கூடாது. ரேஷன் கடைக்கு போகக்கூடாது. சில தலித் அமைப்புகள் இவர்கள் எல்லாம் இணைத்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களை பொங்கல் பானையோடு பூஜை ஆட்டோடு 1 கிலோமீட்டர் ஊர்வலமாக நடத்தி கொண்டு போய் அன்றைக்கு அந்த வீரபயங்கரம் ஐயராப்பனுக்கு விழா எடுத்து ஆடு வெட்டி பூஜை செய்து அங்கேயே பொங்கலிட்டு வந்த அத்தனை பக்தர்களையும் சாப்பிட வைத்து ஒரு மகிழ்ச்சியான விழாவாக, மன நிறைவான விழாவாக, எல்லா உரிமைகளையும் நாங்களும் பெற முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்துகிற விழாவாக அதை நாங்கள் நடத்தினோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா, அங்கே ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் பாலசமுத்திரம். அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள், பெரியவர்கள் அல்லது யாரேனும் இறந்து போனால் புதைப்பதற்கு மயானம் ஆற்றுக்கு அக்கறையிலே இருக்கிறது. பாதை கிடையாது. ஆதிக்க சக்திகள் பொது பாதை தர மறுக்கிறார்கள். எனவே 1.5 ஆள் ஆழத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்குள்ளே பிணத்தை உள்ளே தள்ளி இளைஞர்கள் எல்லாம் உள்ளே குதித்து பிணத்தை கொண்டு சென்று புதைக்கக்கூடிய கேவலமான நிலைமை இருப்பதை பார்க்க முடியும். உத்தரபுரத்தில் செவத்தை இடிச்சிங்க, கோயம்புத்தூர்ல செவரு இடிச்சிங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செவரு இருக்குன்னு காட்டி அதை இடிங்கன்னு வற்புறுத்தின பிறகு நீங்க இடிக்கிறீங்களே தவிர, ஏன் உங்க விஓவுக்கு தெரியாதா? உங்க ஊர்ல இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர் அந்த ஊர்ல இருக்கிற அவருக்கு தெரியாதா? அவர் ஏன் உங்க கவனத்துக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாரு? காங்கேயன் ஒரு போராட்டத்தில் 1000 பேர் திரண்டார்கள். சரிபாதிக்கு மேலானவர்கள் தலித்துகள் அல்லாத பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது இதில் குறிப்பாக கவனிக்கணும். திண்டிவனம் தாலுகாவில் சின்ன நெற்குணத்தில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது பொது தெருக்கல்ல ஆதி திராவிட மக்கள் என்கிற கொடுமையை, கட்டுப்பாட்டை, சாதி கட்டுப்பாட்டை எதிர்த்து வலுவான போராட்டத்தை நடத்தி ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி ஆதி திராவிட மக்கள் ஆண்களும் பெண்களும் அந்த தெருவில் ஒரு நாள் முழுக்க செருப்பு போட்டு ஓங்கார கோஷம் எழுப்பி நடந்து போய் மகிழ்ச்சியை கொண்டாடியதை நாங்கள் பார்த்தோம். ஆதி திராவிட மக்கள் எல்லா கோவில்களிலேயும் ஆலயங்களிலேயும் வழிபடுவதை தடுக்க முடியாது, சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒற்றுமையாக இருந்தால் முடியும் என்று அவர்களை போராட்ட களம் காண வைத்து வெற்றி கண்டிருக்கிறோம். இப்படி ஏராளமா தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுத்திருக்கிறது. கிராம மக்கள் பூராவும் அங்கே கூடியிருந்தார்கள். தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோருமே. நான் அந்த மக்களை பார்த்து கேட்டேன், இந்த ஊர் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா என்று. ஒரு பெரியவர் சொன்னார், அது எங்களுடைய நீண்டகால கனவு என்றார். நான் உடனடியாக சொன்னேன், நாளையே நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம், கவலைப்படாதீர்கள், அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இன்று இரவு உங்கள் ஊரிலே தங்குகிறோம், நாளைக்கு நாம் ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சொன்னேன். அம்மா சொன்னாங்க, மகாராசங்களா, இம்புட்டு நல்லவர்களாக இருக்கையில் நீங்கள் கட்டாயமாக எங்களை கோயிலுக்கு கூட்டு போவீங்க தெரியும்,
நாங்கள் பக்கத்து ஊரில் உங்களை பற்றியெல்லாம் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மகாராஷ்டிராக்களா நாங்கள் கோவிலுக்கு வரமாட்டோம், தயவுசெய்து திரும்பி போயிருங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் கோவிலுக்கு வந்தால் எங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு துண்டு துக்காணி நிலம் கூட கிடையாது. எல்லா நிலமும் மேலத்தெருக்காரங்களுக்கு தான் சொந்தம். அவங்க வயலில் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க தம்பிகளா. ஒடுக்கப்படுபவரை சொந்த காலில் நிற்க வைக்க நிலம் வேண்டுமென்றும் யாரையும் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் கூடாதெனவும் மாற்று கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறது மார்க்சிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும். 95% மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் சொந்தமே கிடையாது. இந்தியாவில் நிலவக்கூடிய வர்க்க ஒடுக்குமுறையின் ஒரு பகுதி தான் இந்த சமூக ஒடுக்குமுறை. உழைப்பாளி மக்களை சாதிகளாக பிரித்து விடுகிறார்கள். சாதிகளாக பிரித்துவிட்டு 2 விதமான ஒடுக்குமுறை, ஒன்று பொருளாதார ஒடுக்குமுறை, இன்னொன்று சமூக ஒடுக்குமுறை. பிறந்த மண்ணிலேயே மற்ற மனிதனைப் போல சமமாக வாழ முடியாமல் ஒரு பகுதியினர் சாதி என்ற பெயரால் ஒதுக்கப்படுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை இதர சாதிய அமைப்பில் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் மனசாட்சியோடு உரையாட வேண்டும் என்பதற்கான ஒரு சுட்டிக்காட்டல் தான் இது. எனவே இதர சாதிக்காரர்கள் தலித்துகளுக்கு எதிரிகள் என்று நாங்கள் பார்க்கல. தலித் என்பது, தீண்டாமை என்பது, சமூக ஒடுக்குமுறை என்பது சமூகத்தில் இன்றைக்கும் தொடருகிற ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் அவமானமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேசத்தை நேசிக்கிறவர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், சாதி அடுக்குகள் கூடாது என்று விரும்புகிறவர்கள், சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் எங்களோடு கரம் இணைப்பதன் மூலம்தான் ஒரு நல்ல ஜனநாயக மலர்ச்சியான தேசத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியின் போராட்டம் வீண் போகவில்லை. சிறை சென்ற ஒரே வாரத்தில் காங்கேயனூரில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தலித்துகள் அனுமதி. மார்க்சிஸ்ட் கட்சியால் மதுரை உத்தப்புற சுவரில் ஓட்டை விழுந்தது. 50 ஆண்டுகளாய் தடை செய்யப்பட்ட தலித்துகளுக்கு நெடி ஐயனார் தாமதமாகவேனும் தரிசனம் தந்தார். அருந்ததி மக்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சாதனை அல்லவா? கோவை பெரியார் நகர் தீண்டாமை சுவர் தகர்த்தெறியப்பட்டது யாரால்? பழனி சுடுகாட்டுக்கு ஆற்றை கடந்து செல்லும் அவலம் மறைந்தது. சுடுகாட்டு நிலம் வழங்கப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் முயற்சியால். சின்ன சேலம் வீரபயங்கர ஐயனார் கோவிலில் தலித்துகள் வழிபாட்டுக்கு அனுமதி. டீக்கடையில் இரட்டை குவளை முறைக்கு எதிராக, தலித்துகளுக்கு முடிவெட்ட மறுக்கும் கொடுமைக்கு எதிராக, செருப்பணிய தடை விதிக்கும் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக இன்னும் இன்னும் ஒன்றுபட்டு கை உயர்த்தினால் சட்ட உரிமைகள் நம் உள்ளங்கையில். நாளைய உலகம் தலித்துகளின் பறை ஒலியிலிருந்து ஊற்றெடுக்கும். தோழமை உலகம் தொலைவில் இல்லை, வெகு விரைவில் வானம் வசப்படும்.